Just imagine உங்களோட ஏஜ் வந்து இப்போ 35 ஆகுது and you're opening a bank account to check your bank balance and you're witnessing 1.2 crore is sitting there, still compounding, still growing, still taking care of you and your family. நீங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க. Your family was happy for you and you have plenty of time to spare with anyone you choose to. அது உங்கள் ஃபேமிலியாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை லைஃப் பார்ட்னராக இருக்கலாம். யார் கூட நினச்சாலும் உங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியும். உங்களோட எந்த டைமுமே உங்களோட ஓன் கண்ட்ரோலில் இருக்குது. இப்போ நீங்கள் ஜாப் போய்ட்டுருக்கீங்க, அந்த ஜாப் கூட உங்களுக்கு வந்து பிடிக்கலன்னா ஸ்டாப் பண்ணுற அளவுக்கு உங்கள்கிட்ட ஃப்ரீடம் இருக்குது. ஓகேவா? ஸோ லிட்ரலி யூ ஹாவ் ஆல் த ஃப்ரீடம் அண்ட் யூ ஹாவ் ஆல் த கண்ட்ரோல் ஓவர் யுவர் ஓன் லைஃப். இதுதான் scenario 1. ஓகேவா? நவ் scenario 2, யூஆர் எக்ஸாக்ட்லி த சேம் பர்சன், பட் திஸ் டைம் நீங்கள் வந்து பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணும்போது உங்ககிட்ட அவ்வளோவா பேலன்ஸ் கிடையாது. ஃபஸ்ட் திங். அண்ட் யூ ஹவ் இஎம்ஐ டு சேஸ் வித், யூ ஹவ் டெப்ட் டு ரீபே அண்ட் யூ ஹவ் மெனி கமிட்மெண்ட்ஸ் இன் யர் லைஃப். நீங்கள் சின்ன வயசில் எடுத்த நிறைய டெசிஷன்ஸ் வந்து தப்பாயிடுச்சு நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. ஸோ யூ ஹவ் லாட் ஆஃப் ரிக்ரெட்ஸ் இன் யோர் லைஃப் அண்ட் இது எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் நிறைய விஷயம் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க. பட் யூ ஆர் ஃபீலிங் லைக் இட்ஸ் ஆல்ரெடி டூ லேட் டு சேஞ்ச் யோர் டெசிஷன்ஸ் அண்ட் மேக் குட் டெசிஷன்ஸ். So at the end of the day, you are not happy at all in scenario 2 and you are having lot of regrets in your life. Okay wow. So scenario 1ல இருக்கவங்க வந்து ஹாப்பியாக இருக்காங்க and he is satisfied, he is fulfilled, எல்லாமே அவனுக்கு எல்லாமே ப்ராப்பராக இருக்குது, his life was perfect. இதுவே வந்து scenario 2ல இருக்கவனுக்கு வந்து everything was opposite. He was sad, depressed, he has anxiety and he was not happy at all in his life and he was living in his own regrets. Okay wow. So நம்ம சொசைட்டியில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து இந்த 2 செனரியோக்குள்ளே வந்துடுவாங்க. அண்டு நீங்கள் பார்க்கும்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஹாவ் எண்ட் அப் இன் scenario 2. ஸோ அதோட ரீசன் என்ன அண்ட் நம்ம scenario 2ல் இருக்க மாதிரி ஆகாமல் எப்படி scenario 1ல் இருக்க மாதிரி நம்ம லைஃப்பை வந்து கொண்டு போகிறது அண்ட் அதனால் என்னென்ன யூசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 1 crore மேக் பண்ணுறது வந்து எவ்வளோ கஷ்டம் அண்ட் அதில் என்னென்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணால் வந்து ஈஸியாக மாற்றலாம். சப்போஸ் நான் வந்து 1 crore மேக் பண்ணுறேன்னா அந்த 1 crore எப்படின்னா வந்து 10 crore மாற்றலாம். அதுலேருந்து எப்படி நான் ஸ்கேல் அப் பண்ணி என்னோட ஜென்ரேஷனையே நான் வந்து வெல்த்தியான ஜென்ரேஷனை மாற்ற முடியும். அண்ட் அந்த 1 crore வந்து நான் வந்து மேக் பண்ணாமல் விட்டால் என்னோடய ஜென்ரேஷன் வந்து எவ்வளோக்கு வந்து அதனால் அஃபெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ வெல்கம் டு த வீடியோ கைஸ். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் 1 crore மேக் பண்ணுறது மட்டும்தான் உங்களோட வேலை அண்ட் அதை வந்து க்ரோ பண்ணுறது எல்லாமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கோ. ஸோ இந்த காம்பவுண்ட் எஃபெக்ட் வந்து அவ்வளோ எஃபெக்டிவாக வந்து வேலை பார்ப்போம் ஒன்ஸ் நீங்கள் வந்து தேவையான காசை வந்து மேக் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் 1 crore மேக் பண்ணுறது மட்டும் பார்த்துக்கிட்டால் போதும். மற்ற நெக்ஸ்ட் க்ரோஸை வந்து உங்களோட காம்பவுண்ட் எஃபெக்டே வந்து உங்களுக்காக வேலை பார்த்து உங்களுக்கு மேக் பண்ணி கொடுக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் 1 crore மேக் பண்ணுறதை பற்றி பேசும்போது நம்மளோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே நீ சேவிங்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணு, அதை வச்சு உன்னால் ஈஸியாக 1 crore மேக் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து கரெக்டானு கேட்டிங்கன்னா ரொம்ப தப்பு. ஏன்னா நம்ம லாங் டேர்ம் கோல் செட் பண்ணுறோன்னா கண்டிப்பாக அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் செட் ஆகும். நம்ம ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கு மட்டும் தான் சேவிங்ஸ் செட் ஆகும். இப்போ நான் எனக்கு ஒரு 6 months இல்லை ஒரு 3 months நான் ஒரு மொபைல் வாங்க போகிறேன், அந்த மாதிரி சின்ன கோல்ஸ் வந்து நான் சேவிங்ஸ் பண்ணுறது தப்பு இல்லை. பட் லாங் டேர்ம் கோல்ஸ் நான் வந்து 50 lakhs மேக் பண்ணணும், 1 crore மேக் பண்ணணும், ப்ராப்பரான அசெட்ஸ் மேக் பண்ணணும், இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக வந்து சேவிங்ஸ் தாண்டி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளோட கேபிட்டல் வந்து ப்ராப்பராக க்ரோ ஆகும். அந்த க்ரோ ஆகிறத தாண்டி அதில் காம்பவுண்ட் எஃபெக்ட்ங்கிறது ஒர்க் ஆகும். லைஃப்பில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பேரண்ட்ஸாக இருக்கட்டும், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு என்ன நமக்கு சாய்ஸ் கொடுப்பாங்கன்னா, ஓகே நீ அப்படி நம்ம வந்து பேங்க்கில் போய் எஃப்டி போட சொல்லுவாங்க எல்லாருமே. பட் எஃப்டி வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூலே கிடையாது. ஓகேவா? நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, எஃப்டியை வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா ஒரு பார்க்கிங் லாட் மாதிரி தான் பார்க்கணும். அதாவது நம்ம காசை வந்து ஜஸ்ட் பார்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு பிளேஸ் தான் ஃபிக்ஸ்டு டெபாசிட். அதாவது நமக்கு எப்போல்லாம் நம்ம காசு ரொம்ப தேவைப்படுதோ அப்போ நம்ம ஈஸியாக ஆக்சஸபிளாக வச்சுருக்கிறதுக்கு மட்டும்தான் நம்ம எஃப்டியை யூஸ் பண்ணணும். பேங்க்கில் இருக்க ஃபிக்ஸ்ட் டெபாசிட் அதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணணுமே தவிர அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூலாக கண்டிப்பாக பார்க்கக்கூடாது. ஏன்னா இப்போது ஒரு ரிச் பர்சன் எடுத்துக்கோங்க, அவர்கிட்ட ரியல் எஸ்டேட் இருக்குது, கோல்டு வச்சுருக்காரு, ஸ்டாக்ஸ் வச்சுருக்காரு, பாண்ட் வச்சுருக்காரு, எல்லாமே வச்சுருக்காரு. ஓகேவா? இப்போது அவருக்கு ஒரு 2 lakhs வந்து காசு தேவைப்படுது அப்படின்னா அவர் அந்த எந்த பொருளையுமே செல் பண்ண முடியாது. பிகாஸ் அந்த 2 lakhs அவருக்கு வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக தேவைப்படுதுன்னா, இப்போ நான் சொன்ன எந்த அசெட் அவர் வந்து செல் பண்ணி காசாக மாற்றணும்னு நினச்சாலும் கிட்டத்தட்ட 2 daysலேருந்து 2 weeks வரைக்கும் ஆகலாம். மேபி அவர் ரியல் எஸ்டேட் ப்ராப்பர்ட்டி எதாவது செல் பண்ணுறாங்கன்னா 2 to 3 months கூட ஆகும். கரெக்டாக ஒரு ப்ரோக்கர் பிடிக்கணும், ஒரு பையர் பிடிக்கணும், ப்ராப்பரான ரேட் வரணும், அப்போ தான் அவர் வந்து ப்ராப்பராக செல் பண்ண முடியும். ஸோ அவர்கிட்ட என்ன தான் வந்து சொத்து இருந்தாலும், மூவிங் அசெட்ஸாக இருக்கட்டும், நான் மூவிங் அசெட்டாக இருக்கட்டும், எந்த மாதிரி அசெட் இருந்தாலும் அதை வந்து அவர் காசாக கன்வெர்ட் பண்ணால் அவருக்கு 2 daysலேருந்து 2 months வரைக்கும் ஆகலாம். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வராமல் இருக்கிறது தான் அந்த ரிச் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா,
எஃப்டியை யூஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் அவங்க காசை வந்து போட்டு வைப்பாங்க. ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் வர காசு வந்து ரிட்டர்ன் கம்மியாக இருந்தாலும் அவங்களால ஈஸியாக போய் ஆக்சஸ் பண்ண முடியும் காசை. ஓகேவா? அவங்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்போது அந்த காசு வந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்காக மட்டும் அவங்க ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை யூஸ் பண்ணுவாங்க. மற்றபடி அதை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூலாக பார்க்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி தான் நாமளும் வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூலாக பார்க்கக்கூடாது. பிகாஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் வந்து எப்போவுமே பார்க்கிங் லாட் தான். உங்களோட காரை வந்து நீங்கள் எப்படி வந்து ஒரு பார்க்கிங் லாட்டில் பார்க் பண்ணிட்டு உங்கள் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் காரை எடுத்துகிட்டு போகிறீங்களோ அதே மாதிரி உங்கள் காசை வந்து நீங்கள் தேவைங்கிறப்போ வச்சுட்டு தேவையில்லாதப்போ அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சடனாக ஒரு எமர்ஜென்சியாக தேவைப்படுனா மட்டும் நீங்கள் பார்க்கிங் லாட் மாதிரி எஃப்டியை யூஸ் பண்ணி உங்கள் காசை அங்கே வச்சுருக்கணும். அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அட் த எண்ட் ஆஃப் த டே நம்ம எஃப்டியில் காசு போட்டோம்னா நம்மளோட வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகுது. கரெக்டாக? நம்மளோட காசோட வேல்யூ இயர்லி 2% வந்து நம்ம லூஸ் பண்ணிருக்கோம். இந்த 2% லூஸ் பண்ணாமல் இருக்கணும். அதே மாதிரி நம்மளோட காசோட வேல்யூவும் வந்து இன்க்ரீஸ் ஆகணும்னா நம்ம மினிமம் 8% ரிட்டர்ன் தர ஏதாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூல் தான் சூஸ் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் டூல் நம்ம பார்க்கும்போது எஃப்டியை தாண்டி நிறைய விஷயம் இருக்குது. கோல்டு இருக்குது, சில்வர் இருக்குது, பாண்ட் இருக்குது, ஸ்டாக்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, இடிஎஃப்ஸ் இருக்குது, பீஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதில் நமக்கு எது செட் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ரிஸ்க் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி ரிட்டர்னும் அதிகமாக இருக்கும் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் டூலில். ஸோ எந்த இன்வெஸ்ட்மெண்ட் டூலில் ரிஸ்க் அதிகமாக இருக்கோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டூலில் ரிட்டர்னுமே அதிகமாக இருக்கும். ரிஸ்க் பற்றி பேசும்போது ரிஸ்க் டேக்கிங்கில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கால்குலேட்டட் ரிஸ்க், இன்னொன்று வந்து பிளைண்ட் ரிஸ்க். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மேக் பண்ணும்போது எப்போவுமே கால்குலேட்டர் ரிஸ்க் மட்டும்தான் எடுக்கணும். கால்குலேட்டர் ரிஸ்க்கில் வேறு எதுவும் இல்லை. எதை எப்போ எப்படி பண்ணால் என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு பண்ணுறது கால்குலேட்டர் ரிஸ்க். அதுவே வந்து பிளைண்ட் ரிஸ்க்குனா ஜஸ்ட் கண்ணை மூடிட்டு கேம்பிள் பண்ணுறது பிளைண்ட் ரிஸ்க்குன்னு சொல்கிறோம். இப்போது நீங்கள் கேம்பிளிங் பண்ணுறீங்க 2 or 3 டைம்ஸ் வந்து நீங்கள் வின் பண்ணலாம். ஓகேவா? நீங்கள் பிளைண்டாக ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னா 2 or 3 டைம்ஸ் நீங்கள் வின் பண்ண சான்சஸ் இருக்குது. பட் நீங்கள் 3rd or 4th டைம் வந்து லாஸ் மேக் பண்ணுவீங்க. அந்த லாஸ் வந்து உங்கள் லைஃப்லேயே நீங்கள் பார்க்காத பெரிய லாஸாக இருக்கும். ஸோ நீங்கள் அந்த ஒரு டெசிஷனால் உங்கள் லைஃப்லேயே மேக் பண்ண ஒஸ்ட் டெசிஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு நீங்கள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் போகக்கூடாதுன்னா நீங்கள் கண்டிப்பாக ரிஸ்க் எடுக்கும்போது கால்குலேட்டர் ரிஸ்க் மட்டும்தான் எடுக்கணும். ஓகேவா? நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது தப்பில்லை. பட் அந்த ரிஸ்க் உங்களை எவ்வளோ அஃபெக்ட் பண்ணுங்கிறத தெரிஞ்சுட்டு எடுக்கிறது தான் ப்ராப்பராக இருக்கும். உங்களோட ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டி உங்களுக்கு எவ்வளோன்னு தெரிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட் பண்ண வேண்டியது எந்த இன்வெஸ்ட்மெண்ட் டூலை சூஸ் பண்ணி நம்மளோட கோலை வந்து அட்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறத டிசைட் பண்ணோம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 crore இப்போ வேணால் பெரிய காசாக தோணலாம். பட் 10 to 15 இயர்ஸ்க்கு அப்புறம் அது ரொம்ப சின்ன காசாக தான் ஃபீல் ஆகும். பிகாஸ் இன்றைக்கி அது வந்து ரொம்ப பெரிய லக்ஸரி மாதிரி ஃபீல் ஆகுது. பட் ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு அப்புறம் இன்ஃப்ளேஷன்லாம் வந்து அதை அஃபெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி இருக்க வேல்யூக்கும் அன்றைக்கி இருக்க வேல்யூக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்கும். அன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் அதோட வேல்யூ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 1 crore ஒரு 10 to 15 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயமாக தான் இருக்கும். அந்த பேசிக்கான விஷயத்தையே உங்களால் மேக் பண்ண முடியலன்னா நீங்கள் லைஃப்பில் ரொம்ப ரெக்ரெட் பண்ணுவீங்க. ஸோ இப்போவே வந்து 1 crore நீங்கள் வந்து கோலை ஃபிக்ஸ் பண்ணுறது தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் 1 crore ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை மேக் பண்ணுறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை. பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூல் இருக்குன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டூலில் ஒரு 15 to 12% ஆவரேஜாக 12 to 15% ரிட்டர்ன் தருதுன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் டூலில் நீங்கள் ஒரு மந்த்லி ஒரு 10 to 12,000 வரைக்கும் உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஃபார் ஒரு 14 to 12 இயர்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களால் 1 crore வந்து மேக் பண்ண முடியும். 15 இயர்ஸ் வெயிட் பண்ணி நீங்கள் மேக் பண்ணுற ஃபர்ஸ்ட் 1 crore ஓகே தான். பட் அந்த 1 crore மேக் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நமக்கு ரொம்ப வயசாக இருக்கும். ஸோ நம்மளால் ப்ராப்பராக என்ஜாய் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்கலாம். பட் த திங் இஸ் நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்கள் கண்டிப்பாக வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து என்ஜாய் மட்டும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களால் 1 crore மேக் பண்ண முடியாது. பட் நீங்கள் என்ஜாய் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களால் வந்து 1 crore வந்து மேக் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் என்னோடய லாஜிக். அது மட்டும் இல்லாமல் ஈவன் தோ உங்களுக்கு ஒரு லோ பேயிங் ஜாப் தான் இருக்குது, உங்களோட இன்கம் வந்து மந்த்லி 25,000 தான் இருக்குன்னா கூட உங்களால் வந்து 1 crore மேக் பண்ண முடியும். லெட் மீ எக்ஸ்பிளைன். இப்போது நீங்கள் உங்கள் கரியர் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்களோட ஏஜ் வந்து ஒரு 20 to 23 தான் இருக்குன்னா உங்களோட மந்த்லி இன்கம் வந்து 25,000 to 30,000 தான் இருக்கும். இப்போ ஒர்ஸ்ட் கேஸ் வந்து உங்களுக்கு வந்து 25,000 தான் உங்களோட இன்கம் இருக்குன்னா அந்த 25,000ல் half the amount சொன்னோம்னா 12,500. ஓகேவா? இந்த 12,500ல் நீங்கள் மொத்தமாக கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்லை. அதில் ஒரு 4,000 தான் நீங்கள் சேவிங்ஸ் வச்சுக்கலாம், இல்லை வந்து உங்களோட எக்ஸ்ட்ரா ஸ்பெண்டிங் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரிமைனிங் இருக்க 8,500 மட்டும் நீங்கள் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் கூட 15 to 16 or 17 இயர்ஸ்க்குள்ளே வந்து உங்களால் வந்து 1 crore வந்து ரீச் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா? நீங்கள் ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் டூலில் ப்ராப்பராக மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா.
பட் த திங் இஸ், நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் வந்து 8.5ல் அப்படியே வந்து ஸ்டாப் ஆகக்கூடாது. நீங்கள் வந்து எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் வந்து கோலை ரீச் பண்ணுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி, இப்போ நம்ம சொன்ன மாதிரி உங்களுடைய 20வது வயசில் நீங்கள் ஒரு ஜாப் போகிறீங்க, இல்லை 23 வயசுக்குள்ளால ஒரு ஜாப் போகிறீங்கன்னா அதில் உங்களுக்கு கிடைக்கிற சேலரி வந்து 25,000 தான் இருக்கும். பட் இயர்லி அது வந்து ப்ரொமோஷன் இருக்கும், இன்க்ரிமெண்ட் இருக்கும், இல்லை ஜாப் ஸ்விட்ச் பண்ணுறீங்க, புது ஜாப் போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்களோட இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களோட இன்கம் வந்து உங்களோட கரியரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டில் 25,000 இருந்தால் கூட இயர்லி அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். 25, 30, 35, 40, 45, 50 இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு ஃபேமிலி வரும். அந்த ஃபேமிலியை வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுக்காக நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு ஸ்பெண்ட் பண்ணால் கூட நீங்கள் மினிமம் ஒரு 15,000 or 16,000 நீங்கள் மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வரைக்கும் நீங்கள் வந்து ரீச் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் மந்த்லி அந்த அளவுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து 15 இயர்ஸ்க்குள்ளால் கண்டிப்பாக ரீச் பண்ணிடலாம். அண்ட் உங்களால் அந்த பாயிண்ட்டுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டு இன்க்ரீஸ் பண்ண முடியும்னா நீங்கள் ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளால் கூட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து ப்ராப்பராக பண்ணிங்கன்னா 1 crore வந்து ரீச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது நான் சொன்ன இந்த பிளான் வந்து worst case scenarioக்கு மட்டும்தான். விச் மீன்ஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஒரு லோ பேயிங் ஜாபில் இருப்பீங்க, அதுலேருந்து எப்படி 1 crore வந்து மேக் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்களால் வந்து உங்களை வந்து அப்ஸ்கில்லிங் பண்ண முடியும், நீங்கள் வந்து லோ பேயிங் ஜாப்லேருந்து உங்களால் வந்து ஒரு ஹை பேயிங் ஜாபுக்கு மாற முடியும். ஒரு 25,000 வாங்குகிற சேலரியிலேருந்து ஒரு மந்த்லி ஒரு 90,000 ஒரு 1 lakh வரைக்கும் உங்களால் வாங்க முடியும்னா இந்த மொத்த பிளானுமே சேஞ்ச் ஆகும். உங்களால் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்குள்ளால் கண்டிப்பாக வந்து 1 crore மேக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மல்டிபிள் அசட்ஸ் வந்து வாங்க முடியும், அதே மாதிரி க்ரியேட் பண்ண முடியும். உங்களோட ஜென்ரேஷனல் வெல்த்தை வந்து நீங்கள் ஈஸியாக வந்து பில்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ உங்களோட 1 crore மேக் பண்ணுற ப்ராசஸும் மொத்தமாகவே சேஞ்ச் ஆகும். ஸோ அட் எண்ட் ஆஃப் த டே இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதும் பண்ணாததும் உங்களோட தனிப்பட்ட விருப்பம் தான். பிகாஸ் நான் வந்து உங்கள் காசை வச்சு எதுவும் பண்ண போகிறது கிடையாது. உங்களோட காசை வச்சு நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ண போகிறீங்க. கரெக்டாக? ஸோ ப்ராப்பராக வந்து யோசிச்சுட்டு உங்களோட டிசிஷன்ஸை ப்ராப்பராக எடுங்க. அட் த எண்ட் இன் யுவர் லைஃப் problems will come in either way. Life doesn't care you are a good guy or a bad guy. But how much money you have, how much wealth you have decides how hard it's gonna hurt you. So start investing, guys. So it's all up to your choice. And thanks for watching this video.